ஷாலோம் 7 டே சேலஞ்சுக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வாரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம அறிக்கை பண்ணிட்டு வரோம். அதில் விசேஷமாக இன்னைக்கு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். சில நேரங்களில் குடும்பத்தில் பிரச்சனை வரும்பொழுது நொந்து போகிறோம், விரக்தி அடைகிறோம், மற்றவங்க கிட்ட போய் புலம்புறோம், என் வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வருத்தப்படுறோம். ஆனால் இனிமே கர்த்தர் என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி பாருங்க. நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட ஆயத்தமாக இருக்கீங்களா? முதல்ல என் குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு மனதையும் ஒற்றுமையும் தருவார்னு சொல்லி நம்ம விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறோம். பிரசங்கில நம்ம பார்க்குறோம், முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. அப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள் யாவரும் கர்த்தரோடு இணைந்திருக்கும் பொழுது அது உறுதியான ஒரு குடும்பமாக நிச்சயமாக காணப்படும். கண்களை மூடி அறிக்கை இல்லாமல், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது குடும்பம் பிரிஞ்சிருமோன்னு சொல்லி பல நேரம் நாங்கள் பயப்படுறோம். ஆனால் இன்னையிலிருந்து கர்த்தர் எங்கள் குடும்பத்தை ஒரு முப்பிரி நூலாக மாற்றுவார். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது என்ற வசனத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்திலே இந்த நாளிலிருந்து ஒரு மனதையும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதை நம்பிக்கையோடு நான் அறிக்கையிடுறேன். அதை நான் இயேசுவின் நாமத்தினால் சுதந்திரிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். இரண்டாவது, குடும்பத்தில் அன்பை நான் அறிக்கையிடுகிறேன். பல நேரத்தில் மனஸ்தாபங்கள் வரும்பொழுது அன்புக்கு பதிலாக கசப்பு வருது, ஆர்குமெண்ட் வரும்பொழுது அது குடும்பத்தில் பலவிதமான போராட்டங்களையும் மன வெறுப்பையும் கொண்டு வருது. ஆனால் இனி வர நாட்களில் கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் அன்பை நிறைவாய் தருவார் என்று அறிக்கை இல்லாமல் கண்களை மூடி நம்ம எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தாவே, எங்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்பட போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கசப்புகள், வைராக்கியங்கள், வாக்குவாதங்கள் எல்லாம் மாறி ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் நாங்கள் நேசிப்போம் என்று அறிக்கையிடுகிறோம். இயேசு கிறிஸ்து சபையை நேசித்தது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இந்த நாள் முதல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படுகிறது என்று நான் அறிக்கையிடுகிறேன், அதை விசுவாசிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். மூணாவதா, எங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிப்போம்னு சொல்லி நம்ம அறிக்கையிட போகிறோம். ஆண்டவர் இயேசுவை போல கணவன் மனைவியிடத்திலும், மனைவி கணவரிடத்திலும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூர்ந்தா அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறிடும். கண்களை மூடி அறிக்கை இல்லாமல், ஆண்டவரே எங்களுடைய ரோல் மாடல் நீங்கள் தான்ப்பா. கணவன் மனைவியையும், மனைவி கணவரையும், பெற்றோர்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரையும் இயேசு கிறிஸ்து சபையை நேசித்தது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம், அறிக்கை இடுகிறோம், விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்திலே இயேசுவை போல சுபாவங்கள், ஆண்டவர் இயேசுவை போல அன்பு, தாழ்மை, மனதுருக்கம் உருவாகும் என்று நம்பிக்கையோடு அறிக்கை இடுகிறோம். இனி வருகிற நாட்களில் எங்கள் குடும்பத்தில் உம்மை நாங்கள் பிரதிபலிக்க, எங்களுடைய ரோல் மாடல் ஆகிய உம்மை போல நாங்கள் வாழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கை இடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாலாவதா, குடும்பங்களில் கடந்த கால காயங்கள்லேருந்து நம்ம வெளியே வந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க போகிறோம் சொல்லி அறிக்கையிட போகிறோம். ஏன்னா மன்னிக்க முடியாத கசப்புகள் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. எப்பவுமே ஒரு சண்டை, ஒரு சஞ்சலம், ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். ஆகவே இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பினால் நாங்கள் நிறைந்து ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லி அறிக்கை இல்லாமல், கர்த்தாவே, நாங்கள் ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி ஒருவர் மேல் ஒருவர் கசப்பை வைத்து குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் இன்றோடு முடிவடைகிறது என்று விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கையிடுகிறோம். இனி வருகிற நாட்களில் கிறிஸ்து எங்களை மன்னித்தது போல நாங்கள் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கடந்த கால காயங்களை ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால் சுகமாக்குவார். நாங்கள் அந்த காயங்களிலிருந்து வெளிவருவோம் என்று விசுவாசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இந்த நாள் முதல் கிறிஸ்துவின் அன்பும் மன்னிப்பும் தயவும் இரக்கமும் உருக்கமும் எங்களை மூடும் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். ஆகவே இந்த நாள் முதல்
நாங்கள் காயத்திலிருந்து வெளிவந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் நேசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்பிக்கையோடு அதை அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அஞ்சாவது, கிறிஸ்தவ குடும்பத்தின் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமாதானமும் சந்தோஷமும் நிறைவா அந்த குடும்பத்தில் காணப்படும். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவர் இயேசு தந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கண்களை மூடி அறிக்கை இல்லாமா? கர்த்தாவே, கடந்த நாட்களில் சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவரே நீர் கொடுத்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் இழந்துட்டோம்ப்பா. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கைறோம். ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்பும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி ஒருபோதும் அந்த சமாதானத்தை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று அறிக்கையிடுகிறோம். இனி வர நாட்களில் எங்கள் குடும்பத்தில் உம்முடைய தெய்வீக சமாதானம், எல்லா மனுஷ புத்திக்கும் மேலான அந்த சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்பும், எங்கள் குடும்பத்தை நிரப்பும் என்று விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்து, உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கையிட போகிறீங்க. பல நேரங்களில் உலகம் முழுவதும் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை நம்ம பார்க்குறோம். நாளைக்கு என்ன நடக்குமோன்ற கவலையில் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை விட நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் மேலானது என்பதை நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை அறிக்கையிடுகிறோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதனால் நாங்கள் இனி ஒருபோதும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு மகிழ்ச்சியான, பிரகாசமான, சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அதை சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். கடைசியாக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பேச போகிறீங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன்னு சொல்லி வேதம் சொல்கிறது மாதிரி விசுவாசத்தோடு நீங்கள் பேசுங்க. அது அப்படியே கர்த்தர் நிறைவேற பண்ணுவார். கண்களை மூடி நம்ம ஆசீர்வாதத்தை பேசுவோம். ஆண்டவரே, என் கணவர் மீது, என் மனைவியின் மீது ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். என் கணவரை, என் மனைவியை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் மேல் விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை நான் பேசுகிறேன். அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் வளருவார்கள். வருகிற நாட்களில் உமக்காக பிரகாசிப்பார்கள். நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத உயரத்தில் எங்கள் பிள்ளைகளை நீங்கள் கொண்டு செல்வீர் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, எங்கள் பெற்றோரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வார்கள் என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், சகோதர சகோதரிகள், உறவுகள் யாவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். நாங்கள் நம்பிக்கையோடு அதை சுதந்தரிக்கிறோம். வருகிற நாட்களில் எங்கள் குடும்பத்திலே எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும், உயர்வையும், மேன்மையும் நாங்கள் காண்போம் என்று நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அதை விசுவாசத்தோடு சுதந்தரிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. பல நேரம் நம்ம அதை உணர்றதில்லை. வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதாவது நம்ம வாழறதும் வீழ்வதும் நம்முடைய வாயில தான் இருக்குது. அதனால் எப்பவும் நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல அறிக்கைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நாம் கற்றுக்கிட்ட இந்த அறிக்கையை தொடர்ந்து உங்கள் குடும்பத்தின் மீது அறிக்கையிட்டே இருங்க. வர நாட்களில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு மாற்றத்தை ஆண்டவர் இயேசு உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் தருவார். இந்த 7 Day சேலஞ்ச் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வகையில் இது பிரயோஜனமாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அவங்களும் இந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தேங்க்யூ and God bless you.